கனவாண்டிருக்கு, அழுகி போயிருக்கு. அழுகின நிலையில் ஒரு கனவாயிட்டு இன்றைய காணொலியில் நாங்கள் எதை பற்றி காண இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு கடலை பார்த்தாலே தெரியும் இப்படி மோசமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த கடல் இந்த தாளமுக்கத்தின் மத்தியில் இப்போ வந்து எங்களோட லாம்ப தொழிலாளி என்று சொல்லி ஒரு போட்டு போயிருக்கு. லாம்ப தொழிலுக்கு அவருக்கு என்ன மாதிரி மீன்கள் என்ன மாதிரி வந்துருக்குதா இல்லையா என்று சொல்லி வீடியோவில் காணலாம். இந்த காண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இங்கே புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை ஆர்ட் செலக்ட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கடலை பாருங்க எந்த அளவுக்கு காத்தழுத்தமாக இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு அலையும் பெரிய சுனாமி வரைக்கும் வந்துட்டு இருக்குது. இந்த கடல்னால இந்த தாக்கத்தின் மத்தியில் இப்போ ஒரு போட்டோட தொழிலுக்கு போய் வந்து கொண்டு இருக்குது. ஒரே ஒரு போட் தான் இன்றைக்கு கடலுக்கு போயிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு போட் தான் போயிருக்கு. மிச்ச ஓட்டம் வந்து பாப்பா இந்த காத்துக்கையும் தொழிலுக்கு போயிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்பா என்ன மாதிரி மீன்கள் இருக்குதா என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போட்டு கிட்ட வந்தது பாருங்க, இந்த 300 மீட்டர் உயரத்துலாம் இருக்குது. கடல் மிகவும் மோசமாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக பெரிய வெறியினம் இல்லை. இன்னொரு தொழில் கடலுக்கு இருக்குது போல். நண்டையில் விட்டுருக்காங்க போல், அதை விழுந்துட்டுருக்காங்க போல். விழுந்துட்டு தான் கரையை விளம்புறாங்க. தான் நினைக்கிற நண்டை விலை மாதிரி தான் தெரியுது. வாங்க பார்ப்போம், கரையை வர தெரியும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நடக்கிறது. இப்போ ஒரு அரை மதியெல்லாம் கழிச்சு வெளியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கரையை போட்டு வந்தோன்னு இருக்குது. 13 minutes லேட்டர். அப்படியே அரை மணி நேரத்துக்கு பின் போட்டானது கரையை வந்தோன்னு இருக்குது. பார்ப்போம் இந்த மாதிரி என்ன நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியா காணொலியை காணுங்கள். நாங்கள் பிகே मैं 12 घंटा करना वाला ने. हाँ ரெண்டு வேலை தான் எழுத்திருக்கிற பண்ணையாக. என்ன பிரச்சனை? பார்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள வாவல் ஒன்று நாரி போயிட்டு தான் அதிகமாக போயிட்டு கடலில் 2 நாள் இந்த விலை நண்டு தான் வரும். அதனால் ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள மீன் வந்து பெரிய மீன் தான் நாரி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிகளுக்கு கிளியர் பண்ண போகிறேன். அதாவது என்னன்னா தெரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, தெரிக்க போகிறேன். கனவா வேண்டியிருக்கு, அழுகி போயிருக்கு.
அழகின நிலையில் ஒரு கணவாய் உண்டு. ஒன்றுமில்லையா எத்தனை இருக்கு ஊழாரி ஊழா அரமாஸ். இந்தியாவில் வந்து இதை வஞ்சர மீன் சொல்லுவாங்க. போர்க்களமாயிரம் இவன் வேறென்று தொடராதே. திருப்பி அடுத்த கிலோ பெருமாப்பா சரி சரி அதான் இப்படியா இப்படியா கருப்பாக மாறி கொள்வோம். ஹலோ மாறி நீயே கொடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.